வெல்கம் டு அஸ்பரண்ட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிதி ஆணையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிதி ஆணையம் சுதந்திர இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட மகத்தான முயற்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தனித்தன்மையுடைய அரசியலமைப்பு சட்டமாகும். இந்த நிதி ஆணையத்துக்கு இணையாக வேறு எந்த கூட்டாட்சி நாட்டிலையும் இந்த நிதி ஆணையம் கிடையாது. இந்த நிதி ஆணையம் கூட்டாட்சி நாட்டின் அடையாளமாக திகழ்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிதி ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா, நிதி ஆணைய சட்டம் 1951 இயற்றப்பட்டுச்சு. நவம்பர் 22 அந்த தேதியில் தான் உருவாக்குனாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. நிதி ஆணையம் எதன் கீழே வருதுன்னா பகுதி 12 கீழே இருக்க விதி 280 அடிப்படையில் தான் இதை உருவாக்குனாங்க. இந்த நிதி ஆணையம் ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பாகும். இது என்னதான் ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பாக இருந்தாலும் இதோட பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது திருத்தலாம், அந்தளவு தான் இது இருக்குது. நிதி ஆணையத்தோட அமைப்பு இதில் எப்படி இருக்குன்னா, இதில் ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர் அப்படி தான் நிதி ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் 5 பேர். இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகளை பாராளுமன்றம் தான் முடிவு செய்யுது. இவங்களை நியமனம் செய்வர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. நிதி ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுது. அதாவது இதோட பதவி காலம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆணையரும் தலைவரும் உறுப்பினர்கள் மறு நியமனத்துக்கு தகுதியானவர்கள். இப்போ சிலதுலலாம் ஒரு வட்டம் அவங்க அதில் தலைவராக இருந்துட்டாங்கன்னா அடுத்த வட்டத்துக்கு அவங்க இருக்கக்கூடாதுன்ற மணிக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் நிதி ஆணையத்தை பொறுத்தவரையும் ஆல்ரெடி தலைவராக இருந்தாலும் இன்னொரு முறை அவங்க தலைவராக இருக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதோட தலைவருக்கான என்ன தகுதி இருக்குன்னா, பொது வாழ்வில் அனுபவம் பெற்றவராக இருத்தல் வேண்டும். மிச்ச 4 உறுப்பினர் இருக்காங்களா, அவங்க யார் யார் இருக்கலாம்னா, உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும், அல்லது நிதி மற்றும் கணக்கு வைப்பு நிபுணராக இருக்கணும், நிதி நிர்வாக வல்லுநராக இருக்கணும், பொருளாதார சிறப்பு பிரிவு பெற்றிருக்க வேண்டும், சிறப்பறிவு பெற்றிருக்க வேண்டும். இந்த நிதி ஆணையத்தோட பணிகள்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசின் வரி வருவாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறது. இது நிதி ஆணையத்தோட முக்கியமான பணி. அதே மாதிரி அரசாங்க உதவி மானியங்களை எந்த அடிப்படையில் பிரிக்க வேண்டும் என தீர்மானிக்கிறது. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் கோரும்போது தகவல்களை அளிக்கணும். பரிந்துரை, விளக்க குறிப்பு, அரசாங்கம் மேற்கொண்ட நிதி நடவடிக்கைகள் பற்றி அறிவிக்கலை அளிக்கணும். மாநில தொகுப்பு நிதிகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை கூறணும். மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானிய தொகைகளை பற்றி ஆலோசனை அளிக்கணும். அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கும் எந்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் தொடர்பானது மற்றும் மாற்றுவது, இது பற்றிலாம் சொல்லுவோம். அதே மாதிரி நிதி ஆணையம் இதுவரைக்கும் முதல்லேருந்து இப்போ இருக்க தலைவர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்டு வராங்க. நிதி ஆணையத்தோட ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா கேசி நியோக்கி. இவர் 1952 இருந்தார். இவருக்கு அப்புறம் வந்தவர் கே சந்தானம். அதுக்கப்புறம் வந்தவர் அசோக் குமார் குப்தா. இப்படி வரிசையாக இருக்காங்க. அந்த ஆர்டரை கேட்பாங்க. முதல் தலைவர் யார்? கேசி நியோக்கி. இரண்டாவது கே சந்தானம். இல்லாட்டி இப்போ பிவி ராஜம்மனாரை கொடுத்து இவர் எத்தனாவது நிதியாண்டி தலைவராக இருந்தார்னு கேட்பாங்க. அப்போ 4வது நிதியாண்டி தலைவராக இருந்தார்னு சொல்லணும். அடிக்கடி ரிப்பீட்டர் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, 10வது இடத்துல இருக்கிறத கேட்பாங்க. யாருன்னா கேசி பந்த். அதே மாதிரி ஒய்வி ரெட்டியை கேட்டிருக்காங்க அதிகமாக, 14வது இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 15வது நிதிக்குழு தலைவராக யார் இருந்திருக்காருன்னா என்கே சிங் இருந்திருக்காரு. இப்போ தற்சமயம் யார் இருக்காருன்னா அரவிந்த் பனகாரியா, அவர் தான் இருக்கார். இந்த அரவிந்த் பனகாரியா தான் நிதி ஆயோக்கின் முன்னாள் துணை அமைச்சராக இருந்தவர். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நிதி ஆணையத்துக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் டிஎன்பிசியில் வரும். இந்த நிதி ஆணையத்துக்கு இந்த நிதி ஆணையம் அளிக்கும் ஆலோசனையை மத்திய மாநில அரசு கட்டுப்படுத்த முடியாது. அதாவது நிதி ஆணையம் என்ன தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சட்ட அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் இதுக்கு இது போடுற சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவசியம் கிடையாது. இது போகிறத ஜஸ்ட் அவங்க ஒரு ஆலோசனை ஏற்றுக்கலாம், அந்த அளவுக்கு தான் நிதி ஆணையம் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.